வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்ரிகேஷன் அண்டு குரூப்பிங். ஒரு பாண்டாஸில் எப்படி அக்ரிகேட் பண்ணுறது, குரூப் பண்ணுறது டேட்டாஸை. இன் பாண்டாஸ் அக்ரிகேஷன் குரூப்பிங் allow us to analyze and summarize data efficiently. So first one, grouping the data. அதுக்கு நம்ம குரூப் பை ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ரிசல்ட்டை அவுட்புட்டில் கொடுப்போம். எக்ஸாம்பிள் குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங்கில் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ், அதுக்கு பேர் பிடின்னு கொடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். டேட்டாவில் போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் ஐடி ஃபினான்ஸ்னு கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி பேர் அலைஸ், பாப், சார்லி, டேவிட், ஈவ், ஃப்ராங்க்னு கொடுத்துக்கிறேன். அவங்களுடைய சேலரிஸை கொடுத்துக்கிறேன். இது ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது பாண்டாஸை கொடுக்குறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் எனக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்து பாருங்கள். டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி, சேலரி. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4 5. டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் ஐடி ஃபினான்ஸ் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் அலைஸ், பாப், சார்லி, டேவிட், ஈவ், ஃப்ராங்க். சேலரி இப்படி வரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கம்பைன் பண்ணி அக்ரிகேட் பண்ணி கொடுக்குது. சரி, நெக்ஸ்ட் குரூப்பிங் பை அ காலம் அண்ட் அப்ளைங் அக்ரிகேஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கேல்குலேட்டிங் மீன் சேலரி பை டிபார்ட்மெண்ட். அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களுடைய மீன் சேலரி 2 சேலரி. இப்போது இங்கே பாருங்கள் டிபார்ட்மெண்ட் எத்தனை பாருங்கள். ஐடி டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது. அவங்களோட சேலரி என்ன 70,000 72,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மீன் சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டிஎஃப் அந்த டேட்டா ஃப்ரேம் எடுத்து குரூப் பை போட்டுடணும். எதை குரூப் பண்ண போகிறோம்? டிபார்ட்மெண்ட்டை மட்டும். அதில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேலரி எடுத்து அதுக்கு மீன் கண்டுபிடி. இந்த மீன் எல்லாமே அந்த லைப்ரரியில் இருக்கும். ஓகேங்களா, அதுவே எடுத்துக்கோ. மீன் கொடுத்தோம்னா மீன் வேல்யூஸ் அதுவே கண்டுபிடிச்சி இந்த குரூப்பில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். டேட்டாவை நம்மளுக்கு அந்த பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்படி தான் அவுட்புட்டு வரும். டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மீன் வேல்யூ, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட மீன் வேல்யூ, ஐடி டிபார்ட்மெண்ட்டோட மீன் வேல்யூ, அவங்களுடைய பேர் நம்மளுக்கு காட்டும் சேலரி. ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணுற டேட்டா டைப் ஃப்ளோட். ஸோ நம்மளுக்கு எல்லாமே பாயிண்டில் வரும். அதால் இங்கே அவுட்புட்டில் ஃபைனலாக காட்டும். ஸோ குரூப்ஸ் டேட்டா பை டிபார்ட்மெண்ட் அண்ட் கால்குலேட் த மீன் சேலரி. ஸோ இப்படி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் மல்டிபிள் அக்ரிகேஷன் யூஸிங் ஏஜிஜி. அதாவது இதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதாவது பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அதில் குரூப் பை பண்ண போகிறேன். டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பேஸாக வச்சுட்டு அவங்களோட சேலரியை எடுத்து நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா மீன் கண்டுபிடிக்க போகிறேன், மேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், மினிமம் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த மாதிரி மல்டிபிள் அக்ரிகேஷன்ஸ் பண்ணலாம் ஒரே கோடிங்கில். அப்புறம் இதோட அவுட்புட்டை நம்மளுக்கு காட்ட போகுது. இங்கே பாருங்கள், இப்போ டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் இவங்களுடைய மீன் வேல்யூ, மேக்ஸ் வேல்யூ, மினிமம் வேல்யூ. அதாவது மீன் சேலரி யார் அதிகமாக சேலரி வாங்குறாங்க, மினிமம் சேலரி யார் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நம்ம இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் குரூப்பிங் பை மல்டிபிள் காலம்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ டிஎஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று புதுசாக கொடுத்துக்கிறேன். இதில் 3 5 2 4 6 8ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது டிஎஃப் பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா டேட்டா ஃப்ரேமில் எக்ஸ்ட்ராவாக இது ஒன்று ஆட் ஆகிடும், எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஏற்கனவே டிஎஃப்ல என்ன இருக்குது டேட்டா ஃப்ரேமில், இங்கே பாருங்கள், ஏற்கனவே டேட்டா ஃப்ரேமில் டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாயி, சேலரி மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுதான் இந்த டிஎஃப்க்கு பக்கத்திலே கொடுத்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். 3 5 2 4 6 8ன்னு. சரி, இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். இப்போது இதை குரூப் பை பண்ண போகிறேன். டிஎஃப் டாட் குரூப் பை டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க 2 பேரும் எடுத்துக்கோ. அவங்களுடைய சேலரி எல்லாத்தையும் கூட்டி கூடு, சம். ஓகேங்களா, அது அவுட்புட்டில் காட்டும். இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட் வந்துச்சுங்களா, ஃபினான்ஸு, ஹெச்ஆர், ஐடி. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுங்களா 6 8. ஃபினான்ஸில் 6 8 இருக்கும், ஹெச்ஆரில் 3 5, ஐடியில் 2 4. அப்புறம் அவங்களுடைய சேலரிஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டில் காட்டும். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் டிஎஃப் பக்கத்தில் நம்ம ஒரு பேர் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, யூஸிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு கீப் ஒரிஜினல் டேட்டா. ஓகே, எல்லா டேட்டாஸையும் நம்மளுக்கு காட்டுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிட்டன் எ சேம் சைஸ்டு காலம் இன்ஸ்டெட் ஆஃப் ரெடியூசிங் டேட்டா. நம்மளுக்கு பக்காவாக எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், df
நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆவரேஜ் சேலரி பை டிபார்ட்மெண்ட் இன்னொரு காலமாக நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது இன்னொரு டிஎஃப்ல இன்னொரு டேட்டா ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். அதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா குரூப் பை பண்ணு டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய சேலரியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணு மீன் வேல்யூஸ். ஓகேங்களா, மீன் கண்டுபிடிச்சி அது நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் ஐடி ஃபினான்ஸ் வந்துச்சுங்களா. அப்புறம் அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் வந்துட்டுருப்பாங்க, சேலரியும் வந்துடும். ஓகேங்களா, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடுச்சு, ஃபுல் டேட்டாஸும் வந்துடும். கூட நம்ம கேட்கறதும் தனியாக இங்கே வரும். அதாவது நம்ம என்ன கேட்டிருக்கோம், சேலரி கேட்டிருக்கோம். அதாவது ஆவரேஜ் சேலரி, மீன்னா ஆவரேஜ் சேலரின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த ஆவரேஜ் சேலரி நம்ம கேட்டிருக்கோம். ஆவரேஜ் சேலரி பை டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுங்களா. ஸோ அப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் சேலரி, ஹெச்ஆர் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, இவங்க 2 சேலரியை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோம்னா 52,500 இந்த மாதிரி 2 வாட்டி வரும். ஏன்னா ஹெச்ஆர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா காலம்ஸுமே ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அதை தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் எப்பயுமே பயன்படுத்துவாங்க கம்பெனிஸ்லாம். ஓகேங்களா, பக்காவாக பார்க்கறதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில். ஸோ ஈச் ரோ ரிட்டைன் த குரூப்டு ஆவரேஜ் சேலரி. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய ஆவரேஜ் சேலரி பார்த்துட்டோம்னா இவங்க 2 பேருக்குமே சேம் ஆவரேஜ் சேலரியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருடைய இன்கம்மை ஆட் பண்ணி சேலரி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணியிருப்போம். அந்த ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா காலம்ஸும் டேட்டாஸும் நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்கும் இதில். ஸோ இது ஒரு பெட்டர். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.